ம். தம்பி ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பா போல இருக்கு. ஆமா ராஜாப்பா, எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதோ செய்றாங்களா? அதாவது தம்பி, நம்ம தமிழ்நாடு துணை முதல்வர் இருக்காங்கல்ல, அண்ணன் உதயண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய திட்டங்கள் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸுக்காக அறிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப குறிப்பா இன்னைக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, அதை சொல்றேன் கேட்டுக்க. நம்ம தேனி மாவட்டத்துல மல்டி பர்பஸ் இண்டோர் ஸ்டேடியம் 6 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு திறந்து வச்சிருக்காங்க. அதே போல தமிழ்நாடு சென்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் 2023-24 அறிவிச்சாங்க. அதே வந்து இன்னைக்கு 3 கோடி ரூபாய் செலவுல வந்து ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல ஒலிம்பிக் அகாடமி கட்டிடத்துல தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையத்தை திறந்து வச்சிருக்காங்க. அது வந்து எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போட்டியில வந்து நம்ம பங்கு பெறுறோம். அந்த போட்டியில ஏதாவது ஒரு அடிபட்டாலோ வேற ஏதாவது வீக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டாலோ அறிவியல் தொழில்நுட்பத்தோட நம்மளுடைய காயங்களை வந்து விரைவாக ஆறுவதற்கு அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தோட இதை வந்து இன்னைக்கு வந்து திறந்து வச்சிருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய வீரர்கள் வந்து சரியான முறையில வந்து இதை பயன்படுத்தணும். அதற்காக தான் இந்த தமிழ்நாடு சென்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் என்ற இதை வந்து பயன்படுத்தி நாம் உடல் அளவிலும் மனது அளவிலும் நம் வீரர்கள் பயன்பெறணும்னு தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயண்ணா அவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது இன்றைய செய்தி. நாளை அவர்கள் அறிவிப்பு எவ்வளவோ இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இப்ப தெரியுதா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன செய்யறாங்கன்னு? நம்ம உதயண்ணா இவ்வளவு செய்யறாரா? மக்களே, இப்ப தெரிகிறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் விளையாட்டுத்துறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதான்னு? நன்றி. என்றும் உங்கள் பிஜே ராஜாராமன்.